கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற உடைய பிள்ளைகளுடைய இதயத்தின் சிந்தனைகளும் உடைய சமூகத்தில் ஒன்றாயிருப்பதாக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த அதிகாலை நேரத்தில் தொலைபேசியின் வாயிலாக கூடி வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை மனதார வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில கூட சில வசனங்களை நம்ம தியானிப்பதற்கு ஒரு தலைப்பை நாம் எப்பொழுதும் வைத்து தியானிப்பது வழக்கம். இன்றைக்கு நம்ம தலைப்பாக மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் மேய்ப்பராய் இருந்தார் என்பதை வேதத்தில் பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய பழைய ரெண்டு முழு புத்தகத்திலும் பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மேய்ப்பர் என்பதற்கு சில ஆதாரமான வசனங்களை நீங்க படித்த கேட்ட இந்த வசனத்தை நான் நினைப்பூட்டுறேன். உங்களுக்கு அநேக பிரசங்கிமார்கள் ஏற்கனவே இது குறித்து சொல்லியிருக்க கூடும் ஒருவேளை. இப்படி இருந்தாலும் மீண்டுமாக உங்களுக்கு இதை நான் வலியுறுத்தி ஞாபகப்படுத்துகிறேன். குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மேய்ப்பராய் இருந்ததை குறித்து, அவர் எப்படி இந்த பூமிக்கு வந்து அவர் எந்த விதமான மேய்ப்பராய் இருந்தார் என்பதை தெளிவாக லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 2வது அதிகாரத்துல நம்ம அடிக்கடி வாசித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், நிறைய பிரசங்கங்கள் கேட்டிருப்போம். 2வது அதிகாரத்துல அவர் சொல்லும் பொழுது 5வது வசனம் தொடங்கி தொடர்ந்து நம்ம அந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது பல சம்பவங்களை அவர் இந்த உலகத்துல மனித அவதாரம் எடுத்து வந்ததை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. நிறைய பிரசங்கிமார்கள் சொல்ல திருப்பி 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 நம்ம கேட்டிருக்கிறோம் ஆண்டுகள் தோறும். இதுல அவர் மேய்ப்பரா இருந்ததனுடைய காரியம் என்னன்னா, 2வது அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லும் பொழுது, அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த மந்தை மேய்க்கிற மேய்ப்பர்கள் காத்து கொண்டிருந்தாங்க. எதை காத்து கொண்டிருந்தாங்கன்னா, அவர்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட அந்த ஆடுகளை ஜாக்கிரதையாய் பாதுகாத்து இரவெல்லாம் தூங்காம குளிரிலே நடுங்கிக் கொண்டு அந்த மந்தையை சுத்தி அவங்க காத்து கொண்டிருந்தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பை தேவதூதன் மூலமாக இந்த உலகத்திற்கு சொல்ல அவர் கர்த்தர் சிந்திக்கிற பொழுது முதல்ல யாருக்கு தெரிவிக்கலாம்? என்னுடைய குமாரன், எனக்கு ஒரே குமாரன், அந்த குமாரன் இந்த உலகத்திற்கு பூமிக்கு மனுஷனாக நான் அனுப்புகிறேன். அவர் போகிற அவருடைய நோக்கத்தை நான் அவருக்கு தெரிவித்திருக்கிறேன். அவருடைய பிறப்பை குறித்து முதல்ல யாருக்கு தெரிவிக்கணும் பூமியில அப்படின்னு தேவன் சிந்திக்கிற பொழுது, அந்த மேய்ப்பன் என்கிற ரொம்ப சிறுமைப்பட்ட மிகுந்த ஏழ்மை நிலையில் இருந்த அந்த மேய்ப்பர்களுக்கு முதல்ல தெரிவிக்கும்படி தேவதூதனை அனுப்புகிறார். அப்படி அனுப்பி அவர்கள் குளிரிலே நடுங்கிக் கொண்டு கம்பளி ஆடைகளை உடுத்திக் கொண்டு அந்த ஆடுகளை பாதுகாப்பாக அந்த மந்தையை சுற்றிலும் வயல்வெளியில அவர்கள் தங்கி அவர்கள் உறங்காமல் அந்த மந்தையை காத்து கொண்டிருக்கிற பொழுது தேவதூதன் வானத்திலிருந்து இறங்குகிறார்கள். அது 9வது வசனத்தில் சொல்லப்படுகிற, அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் என்று சொல்லி முடிக்கிறாங்க. இங்கதான் நம்ம கவனிக்கணும். எல்லா ஜனத்துக்கும் சொன்னா அங்க கூடியிருக்கிற அந்த மேய்ப்பர்களுக்கு மாத்திரமல்ல, அல்லது இந்த 2வது அதிகாரத்துல 5வது வசனம் சொன்ன பார்த்தீங்களா, முதல்ல கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊரு என்று சொல்லப்படுகிறது. அந்த ஊருக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் யாரா இருந்தாலும் எல்லா ஜனத்துக்கும்
மிகுந்த சந்தோஷம், அது கொஞ்சம் இல்ல, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மேய்ப்பராய் இருந்த அந்த ஏழ்மை தரித்திரராக சிறுமைப்பட்டவர்களாக இருந்த அந்த மேய்ப்பர்களுக்கு தேவதூதனாலே சொல்லப்படுகிறது. இந்த மேய்ப்பர் என்று சொல்லப்படுகிற பொழுது ஏன் இவர்களுக்கு மேய்ப்பர் என்று பெயர் வந்தது? ஆரம்ப காலத்துல யாக்கோபு, பழைய ஏற்பாட்டின் காலத்துல யாக்கோபு அந்த ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள், ஏசா யாக்கோபு. அந்த 2 பிள்ளைல யாக்கோபு என்பவன் எத்தனா இருந்தான், அவன் பொய் சொல்லுகிறவனா இருந்தான். எய்ப்புன்னு சொன்னா மற்றவர்களை ஏமாற்றி எடுத்துக்கொள்ளுகிற ஒரு காரியம். இந்த ஏய்க்கிறவராய் இருந்த அந்த யாக்கோபு தன்னுடைய அண்ணனுடைய புத்திர பாக்கியத்தை, அந்த சுதந்திரத்தை அவன் பெற்றுக்கொண்டவனாய் களவாய் அதை பெற்றுக்கொண்டு அண்ணனோடு கொலை செய்து விட போறான்னு பயந்து அவருடைய தாய்மாமன் லாபானிடத்துல ஓடுகிற ஒரு சம்பவம். அப்போ அந்த இடத்துல போயிட்டு அவர் செய்த வேலை என்னன்னா, இந்த ஆடு மேய்க்கிற வேலை தான் செய்தார். அன்று முதல் இந்த யாக்கோபு ஆடுகளை 20 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய மாமன் வீட்டில் தங்கி ஆடுகளை மேய்த்து அதில் வந்த கொஞ்சம் ஆடுகளை தனக்காக வைத்துக்கொண்டு அங்கே திருமணம் செய்து பிள்ளைகளை பெற்று இப்படி அவருடைய வம்சம் அப்படிதான் தொடங்குது. அந்த யாக்கோபு ஆடு மேய்த்தார், அவருடைய 11 பிள்ளைகளும் ஆடு மேய்த்தது. அதுக்கப்புறம் பின்வரும் நாட்களில மோசே ஆடு மேய்த்தார். அவங்க 400 ஆண்டுகள் 430 ஆண்டு அவங்க எகிப்துல போய் அடிமைகளா இருக்கிறாங்க. அங்கிருந்து புறப்பட்டு போன பிறகும் அவங்க ஆடுதான் மேய்க்கிறாங்க. அதுதான் அங்க நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அந்த மோசே ஆடுகளை மேய்த்திருக்கும் போதுதான் முச்செடியில தேவன் தரிசனம் கொடுக்கிறார். அவரும் ஆடு மேய்த்தாரு. அவருக்கு அப்புறம் சந்ததி வளர்ந்து தாவீது அவரும் ஆடு மேய்த்தாரு. இப்படி தொடர்ந்து அந்த சந்ததியாய் அவர்களை ஆடுகளை மேய்க்கிறவர்களா இருந்தாங்க. அதனாலதான் அந்த சந்ததியில, அந்த தாவீதனுடைய சந்ததியில வந்தவர் இயேசு கிறிஸ்து என்பதனாலே அவரும் ஒரு மேய்ப்பராய் இருந்தார். ஆனா அவர் ஆடுகளை மேய்க்கவில்லை, மனுஷர்களை, உங்களையும் என்னையும் மேய்க்கிறவராய் இருந்தார். ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த படத்துல போடும்போது, காலண்டர்ல சில படங்கள்ல போடும்போது ஒரு ஆட்டுக்குட்டி அவர் தூக்கி லெப்ட் சைட்ல மார்பிள அணைத்தது போலையும் ஒரு பெரிய கோல் ஒன்று கையில வைத்திருப்பது போலையும் படம் போடுவாங்க. அது கற்பனையில போடுற சம்பவம். அவர் ஆடு மேய்க்கல. அது நல்லா புரிஞ்சுக்கணும். அவரு நம்மளை மேய்ச்சாரு. நம்ம போன்ற உள்ளவங்க சரியான விதத்துல இந்த பூமியில அலைந்து திரிந்து ஓநாய்களுக்கும் பொல்லாத மனுஷர்களுக்கும் பலியாயிடக்கூடாது. அவர்கள் நான் கொடுத்த பிள்ளைகள், நான் உருவாக்கினவர்கள், அவர்கள் என்னுடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும், பரலோக ராஜ்யத்துக்கு. அதனால அவர்களை இந்த பூமியில மேய்க்கணும், நான் மேய்க்க மற்றவர்களை ஆயத்தப்படுத்தணும் என்று சொல்லி அவரு மேய்ப்பரா இருந்தது நமக்காக. ஆனா மனுஷர்கள் கற்பனையில என்ன பண்றாங்க, அவர் உண்மையிலேயே ஆடு மேய்ச்சாருன்னு சொல்லிட்டு அவர் ஆட்டுக்குட்டியும் ஒரு கம்பையும் வச்சு அவரை சித்தரிச்சு படம் வெளியிடுவாங்க. தவறான காரியம் அது. ஆகவே இயேசு கிறிஸ்து அவர் மேய்ப்பரா வேண்டார். நான் அதுக்குள்ள வசனத்தை உங்களுக்கு ஞாபகம் பண்றேன் பாருங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, மேய்ப்பனை போல தன் மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினாலே சேர்த்து தன் மடியிலே சுமக்கிறவராய் கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். இது யார் சொல்றா? இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தீர்க்கதரிசியாகிய ஏசாயா இந்த வார்த்தையை சொல்றாரு. அவர் மேய்ப்பனை போல தன் மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தன் மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். அப்ப இது யாரை குறித்து சொல்றாருன்னா, அவர் ஆடு மாடுகளை யாக்கோபும் மோசையும் தாவீதும் மேய்த்தது போல அவர் அல்ல. அவர் மனுஷர்களை, இஸ்ரவேல் மக்களை அவர் மேய்ப்பார் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. இது கர்த்தரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷர்களையும் அவர் மேய்த்திருக்கிறார். இதனால்தான் சங்கீதக்காரன் 23வது சங்கீதத்தில் தாவீது எழுதும் பொழுது சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். எப்படி மேய்ப்பாரு? என்னை நல்ல புல்லுள்ள இடங்களில மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் என்னை விழுகிறார். அமர்ந்த தண்ணீர் சொன்னா அது வேகமா புயலை போல இல்ல, ஓடுகிற தண்ணி அல்ல, கொந்தளிக்கிற தண்ணி அல்ல, பொங்கி வழிகிற மலையிலிருந்து ஊற்றுகிற தண்ணி அல்ல, அமர்ந்த தண்ணீர்.
ஏன்னு சொன்னா ஒரு ஆடுகள் போயிட்டு நிதானமா தண்ணி குடிக்கணும்னா சலசலன்னு ஓடுகிற தண்ணியோ அல்லது மேல இருந்து கொட்டுகிற தண்ணியோ அல்லது பொங்கி ஒடிகிற தண்ணியோ அதால குடிக்க முடியாது. அது அமர்ந்த தண்ணீர். அமர்ந்த தண்ணீர்னா எதை குறிக்கலாம்னு சொன்னா குளம் கிராமங்கள்ல குளம் இருக்கும். அந்த குளத்துல கிணறு இருக்கும். அதுல இருக்கிற தண்ணி தான் அமைதியா இருக்கும். அந்த அமர்ந்த தண்ணீர் அங்க கொண்டு போய் அவரு என்ன பண்றாராம், அதற்கு தண்ணி கொடுக்கிறாரு. இன்னைக்கு உங்களையும் என்னையும் கூட அப்படிப்பட்ட இடத்துலதான் நல்ல புல்லுள்ள இடங்கள், எங்க எனக்கு நல்ல வசனம் கிடைக்குது, எங்க எனக்கு ஆராதிப்பதற்கு எனக்கு சுதந்திரம் கிடைக்குது, எங்க எனக்கு நல்ல பீஸ்ஃபுல்லா ஆண்டவரை நான் மகிமைப்படுத்தணும்ன்ற இடம் கிடைக்குது. இப்ப அந்த அதிகால நேரத்துல இந்த கால வேளையில 4:30 மணிக்கு எழுந்து நிசப்தமான இடம், அமைதி சூழல், இப்படிப்பட்ட இடத்துல என் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்தி ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், பாட வேண்டும், அவர் திருவசனத்தை நல்ல தியானிக்க வேண்டும் அல்லது தியானத்தை கேட்க வேண்டும். இப்படி ஒரு எண்ணம் நமக்கு தோணுகிறது. அதுதான் நமக்கு நல்ல புல்லுள்ள இடம். அப்படிப்பட்ட நிலை மாறி அது ஒரு அமர்ந்த தண்ணீர்களை கொண்டு போயிட்டு நம்ம ஆண்டவர் நம்மளை சேர்க்கிற பொழுது, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, எனக்கு நல்ல இந்த இடத்துல சத்தியம் கிடைக்குது, நல்ல ஆகாரம் கிடைக்குது, எனக்கு ஆவிக்குரிய ஆகாரம், நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு நல்ல எனக்கு ஒரு ஸ்லாக்கியம் கிடைக்கிறது. எந்த விதமான எதிர்ப்போ, எந்த விதமான டிஸ்டர்பன்ஸோ, எந்த விதமான சூழல் என்ன தடை பண்ணல. அதுதான் அமர்ந்த தண்ணீர், அதுதான் நல்ல புல்லுள்ள இடம். ஆண்டவர் நம்மை மேய்க்கிறார் அனுதினமும். நீங்க எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல எழுதும் பொழுது அவர் சொல்றார், பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23வது அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து தொடர்ந்து நீங்க வாசித்துட்டு வந்தீங்கன்னா அங்க எப்படியெல்லாம் சொல்லப்பட்டது. என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது எவ்வளவு அழகா சொல்றாரு, என் மேய்ச்சலின் ஆடுகள், நான் நன்றாக மேய்க்கக்கூடிய புல்லுள்ள இடங்களில மேய்க்கக்கூடிய அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய என்னுடைய மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்கள். இன்னைக்கு நிறைய பெருகி போன மேய்ப்பர்கள் அப்படிதான் இருக்காங்க. மேய்ப்பர்கள்னா யாரு? ஊழியக்காரர்கள், நமக்கு போதிக்கிறவர்கள், நமக்கு சத்தியத்தை விளங்க சொல்லக்கூடியவர்கள். இன்றைக்கு சரியா வசனத்தை சொல்றது இல்ல. நம்ம திருச்சபைகளில போனா ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி, ஒரு கதையை சொல்லி, ஒரு சம்பவத்தை சொல்லி, நமக்கு சரியான விதத்துல புரிந்து கொள்ள கூட முடியாத நிலையில வசனத்தை சொல்லி கடந்து போயிடுறாங்க. இன்னைக்கு மேய்ப்பர்கள் அப்படிதான் இருக்காங்க. அப்ப ஆடுகளாகிய மனுஷர்கள் என்ன பண்ணுவாங்க, இங்க வர்றது நான் வேஸ்ட், எனக்கு எந்த சத்தியமும் எதிர்பார்த்த சத்தியம் எனக்கு கிடைக்கல, அந்த சத்தியத்தை நான் வீட்டுல வாசிக்கும் போது இது எனக்கு புரியல, திருச்சபைக்கு போனா போதகர்கள் எனக்கு அதை தெளிவுபடுத்துவாங்கன்னு போனா அவங்களுக்கும் தெரியல. அப்ப யார் அந்த மேய்ப்பனா? சிதறடிக்கப்படுகிற ஒரு மேய்ப்பனா இருக்கிறார். அப்ப நான் என்ன பண்றேன், அந்த இடத்துல போகாம வேற ஒரு இடத்துல நல்ல சத்தியம் கிடைக்கிறதுக்கு நான் போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அப்படிதான் இஸ்ரவேல் மக்கள் அன்றைக்கு சிதறடிக்கப்பட்டார்கள். அந்த தேசத்துல அவர்களுக்கு சரியான பாதுகாப்பும் சரியான அரவணைப்பும் இல்லாதனால உலகம் முழுதும் அவர்கள் சிதறி போனார்கள். இன்றைக்கு அதை குறித்து தான் ஆண்டவர் சொல்றாரு, என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு இன்னைக்கு கூத்து பாட்டு ஒரே அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க போதகர்களா. நீங்க நிறைய பாப்பீங்க. நம்ம தங்கி அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில நம்ம தங்கி நல்ல பசும் புல்லை மேயக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஆடுகளுக்கு ஆகாரம் கிடைப்பது இல்லை. ஒரே ஆட்டம் பாட்டம், எப்படி மக்களை திசை திருப்பி மயக்கமடைய செய்து, அதாவது அவருடைய இருதயம் களி கூர்ந்து தன்னை அறியாமலே சிரிக்கிறது, தன்னை அறியாமலே குதிக்கிறது, தன்னை அறியாமலே ஏதோ தவறான ஒரு சிந்தனை, பரிசுத்த ஆவியை கொடுக்கப்பட்டு நான் ஆட்டம் பாடுறேன் பாட்டம் பாடுறேன்னு சொல்லிட்டு தங்களை தாங்க கெடுத்துக் கொள்ளுகிற ஒரு நிலைப்பாட்டில் இன்னைக்கு மக்கள் இருக்கிறதுனால அவர்களை மேய்க்கக்கூடிய மேய்ப்பர்கள் சரியாக இல்லை. திருச்சபையில பணம் 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 என்று அலைந்து கொண்டிருக்கிற போதகர்கள் இன்னைக்கு பெருகிட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் பணம், பணத்தை சம்பாதிக்கணும், நல்ல கார் வாங்கணும். நம்ம தெரிஞ்சு சிஎஸ்சி சபையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். நான் 40-50 வருஷமா இருக்கிறேன் ஏறக்குறைய, எனக்கு நல்லா தெரியும். ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல டிரான்ஸ்பர் பண்ணி போட்டாங்கன்னா ஒரு போதகர்களை அவங்க என்ன பண்றாங்க, நல்ல இடமா பார்த்து போறாங்க. காரணம் என்னன்னா பணம் சம்பாதிக்கணும், நல்ல காணிக்கை கிடைக்கணும், நான் கார் வாங்கிடணும், என் பிள்ளைய நல்ல ஹை ஸ்கூல்ல நல்ல ஹையர் எஜுகேஷன் கொடுக்கணும், என் பிள்ளை டாக்டரா படிக்க வைக்கணும். இப்படி அவங்க மேல் இந்த உலகத்துக்குரிய ஐஸ்வர்யத்தை மேன்மைப்படுத்தி பார்த்து 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 அப்படிதான் அவங்க போறாங்க. நான் எங்க போட்டாலும் போகிறேன்றவங்க கொஞ்சம் பேர் தான்,
சிலர் தான். ஆனா பல பேர் தங்களுடைய வாழ்க்கையை ஆடம்பரமா வாழ வேண்டும் என்று போகிறார்கள். அதுதான் போதகர்களை குறித்து எரேமியா சொல்றாரு. சிதறடிக்கக்கூடிய மெய்ப்பர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை தொடர்ந்து நீங்க வீட்டுல இருக்கும்போது தயவு செஞ்சு இந்த 23வது அதிகாரத்தை எரேமியாவில நீங்க வீட்டுல இருக்கும்போது நிதானமா வாசித்து பாருங்க. உங்களுக்கு நல்லா அழகா அதுல சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த காலம், இன்றைக்கு நாம் வாழ்வுடைய காலம் இருளின் அந்தகாரத்து நாட்கள் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ஏமாற்றக்கூடியவர்களாய் மாறி போனாங்க மெய்ப்பர்கள் எல்லாம். இருளின் அந்தகாரம், கீழ்ப்படியாத மக்கள். இன்னைக்கு கீழ்ப்படிறதே இல்லை. நீங்க உலகத்துக்குள்ள போனாலும் சரி, கிறிஸ்துவ திருச்சபைக்குள்ள போனாலும் சரி, இதை செய்யாதனா செய்யாம இருக்க மாட்டாங்க, இதை பண்ணாதனா பண்ணாத இருக்க மாட்டாங்க, இல்லைங்களா? சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கும்போது நல்லா தூங்கி அழிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் பல முறை பார்த்திருக்கிறேன், அநேகரை பார்த்திருக்கிறேன். உயரத்துல நின்று புல்பிட்ல நின்று பிரசங்கிட்டு இருக்கும்போது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்கோம். சத்தியம் கேட்க அவர்களுக்கு மனதில்லை. செவித்தனை உள்ளவர்களாய் அவரை உற்சாகப்படுத்தி ஆட்டம் பாட்டம், அவர்களை குதிக்கணும், எதிரணும், அவங்கள சிரிக்க வைக்கணும், அப்படி பேசுறவங்களுக்கு தான் உட்கார்ந்து இருப்பாங்க. சத்தியத்தை கடிந்து உணர்த்துகிற பொழுது அவங்க கேட்க மனசு இருக்காது. ஆக இப்படிப்பட்ட இந்த நாட்கள் நமக்கு இருளின் அந்தகாரத்தின் நாட்களா இருக்கிறது என்பதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. அது மட்டுமல்ல, லூக்கா 2வது அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, லூக்கா 2:18 தெளிவா அழகா சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை, ஊழியம் செய்கிறவர்கள் எப்படி இருக்கணுமா, தினம் உலகத்தில் நடப்பவைகளை நம்ம அறிந்திருக்கணும். உலகத்துல என்ன நடக்குதுன்றத நம்ம அறியணும், தெரிஞ்சு கொள்ளணும். அது ஏன் தெரிந்து கொள்ளணும்னா, ஒவ்வொரு ஊழியக்காரனும் உலக வாழ்க்கையை அறிந்து கொண்டால்தான் அதை எப்படி அதிலிருந்து நன்மையானதை பெற்றுக்கொள்ளுவோம், தீமையானதை அதை விட்டு விலகி மக்களை, நம்ம ஆடுகளை, நமக்கு கொடுக்கப்பட்ட மக்களை சரியான விதத்துல மேய்க்க முடியும் என்பதை அதை சரியா சொல்றாரு. அது மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்களாம். இந்த மேய்ப்பர்கள் அந்த வயல்வெளியில தங்கியிருக்கிற பொழுது தேவதூதனால் சொல்லப்பட்ட வார்த்தையை எடுத்துக்கிட்டு அவங்க உடனே புறப்பட்டு நடந்து போறாங்க. பல கிலோமீட்டர் தூரம் நடந்து போயிட்டு அந்த பெத்லகேம் என்ற இடத்துக்கு வந்து அங்க மாற்று தொழுவத்திலே அந்த முன்னணியிலே ஒரு கந்த துணியில போர்த்தப்பட்டு ஒரு குழந்தை கடத்தப்பட்டு அதை வந்து பார்த்த உடனே அங்க தேவதூதன் சொன்ன வார்த்தை இங்க நாங்க நிஜமா பாக்குறோமே என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ உலகத்துக்குள்ள என்ன நடக்குது என்பதை நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, நம்ம விசுவாச மக்களா இருந்தாலும் சரி, உலக நடப்புகளை நாம தெரிந்து கொள்ளணும். உலகத்துல என்ன நடக்குது, நமக்கு இன்னைக்கு சென்னை பட்டணத்துல வாழ்கிறவர்களா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல எந்த மூலையில வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் சரி, இல்ல வெவ்வேறு மாநிலத்துல இருந்தாலும் சரி, மனரம்யமாய் திருப்தியாய் தேவாலயத்துக்கு போய் தேவனுடைய வார்த்தையை கேட்டு திரும்பி வருகிறோம். ஆனா பல இடங்களிலே கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள், திருச்சபையை கொளுத்துகிறார்கள், திருச்சபை போதகரை கொண்டு போயிட்டு சிறைச்சாலையில் தள்ளுறாங்க. கடுமையான காரியத்தை நம்ம உலகத்துக்குள்ள இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்கணும், கேட்கணும், நம்ம செவிசாய்த்து கேட்கணும், இதை தெரிந்து கொள்ளணும். அப்பதான் நமக்கு கொடுக்கப்பட்ட, இப்போ இந்த குழுவில் இருக்கிற 15, 20, 30 எனக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. உங்களை மேய்க்கிறதுக்கு ஒரு தலை, இப்போ உங்களுக்கெல்லாம் ஆலோசனை சொல்றதுக்கும் இந்த குழுவை கூட்டி இணைக்கிறதுக்கும், யாருன்னா சிக்காயிட்டாங்கன்னா அவங்கள விசாரிக்கிறதுக்கும், அல்லது வேற ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் ஆலோசனை கொடுக்கணும்னா உங்களுக்குன்னு ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்கிறீங்க. அந்த மாதிரி இப்போ என் மக இத பண்ணிட்டு இருக்கிறா. இப்ப அவளுக்கு தேவன் கொடுக்கறது என்னன்னா, உலகத்துல என்ன நடக்குது அறிஞ்சு கொள்ளணும், செய்திகளை கேட்கணும், சத்தியத்தையும் கேட்கணும். அது மட்டுமல்ல, மக்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கணும், உபவாசிக்கணும். இதான் மெய்ப்பன். இப்ப உங்களுக்கு மேய்க்கிறவரா உங்களுக்கு சபைகள் இருக்கும், ஆனாலும் சில ஆலோசனைகளை சொல்லுவதற்கும் இப்படி ஒரு ஜெபத்துல நடத்துவதற்கும் உங்களுக்குள்ளே ஒருத்தரை தேர்ந்தெடுத்து இருக்கீங்க. உங்களை எத்தனை பேர்லாம் இருக்கிறீங்க அந்த மாதிரி எனக்கு தெரியல. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்க அந்த உலக காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும், செய்தியை பார்க்கணும், பேப்பரை வாசிக்கணும், தொலைக்காட்சியில செய்தி கேட்கணும். ஏன்னா உலக நடப்பு என்னன்னு அப்பதான் நம்ம சரியான விதத்துல நம்ம மக்களை நடத்த முடியும். அது மட்டும் இல்ல, பாருங்க, யோவான் சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 21வது அதிகாரத்துல 15ல இருந்து வாசிக்கிட்டே போனோம்னா அங்க ஒரு சம்பவம் பாருங்க. 3 முறை பேதுருவின் இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பான. அப்படி சொல்லும் பொழுது 2 முறை
நான் மேய்க்கிற ஆண்டவரே அப்படின்னு பேதுரு சொல்றாரு. 3வது முறை கேட்கும்போது ஒரு சலிப்பு தன்மை அவருக்கு, யார் பேதுருக்கு, ஆண்டவரே நான் மேய்ப்பேன்னு சொல்லி உமக்கும் தெரியும் அப்படின்னு திரும்ப அவர் சொல்றாரு. இது கட்டாயப்படுத்தி ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகள் நீ மேய்ப்பாயாக. அவருடைய ஆடுகள் யாரு? நம்மெல்லாம் ஜனங்கள். இவரு யாரு? ஒரு போதகரா நீ இருக்கணும், மேய்க்கணும் அப்படின்றாரு. அதனாலதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எடுத்து பார்க்கும்போது நான் சென்ற வாரமே சொன்னேன், முதல் பிரசங்கத்துல 3000 பேர் மனம் திரும்புறாங்க, 2வது பிரசங்கத்துல 5000 பேர் மனம் திரும்புறாங்க. அவர்களுக்கு எல்லாரும் ஞானஸ்தானம் கொடுத்து மந்தையில சேர்க்கப்பட்டாங்க. அப்போ ஆண்டவர் அவரிடத்துல எதிர்பார்த்தது என்ன? இதுதான், என் நாடுகளை சிதறடிச்சிடக்கூடாது, அதை சரியான விதத்துல கூட்டி இணைத்து செல்ல நல்ல புல்லுள்ள இடத்துல மேய்த்து அமர்ந்த தண்ணியில அவங்களை கொண்டு போய் காண்பித்து அவர்களை மடக்கி நீ பாதுகாப்பா இருக்கணும், நீ வாசலா இருக்கணும், நீ கதவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஊழியர்களுக்கு தேவன் அவர் கட்டளை கொடுக்கிறது நம்ம அறிய முடிகிறது. 1 பேதுருவின் புஸ்தகத்துல சொல்லும் பொழுது 5வது அதிகாரத்துல 2, 3, 4 வசனங்களை வாசிக்கிற பொழுது அங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 5வது அதிகாரம் 2 வசனத்துல, உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல உற்சாக மனதோடும். ஆதாயம், பணம் சம்பாதிக்கிறதுக்காக நீங்க உங்களுடைய ஆடுகளை மேய்க்க கூடாது. என்னுடைய ஆடுகள் என்னுடைய மந்தையில் இருக்கிற என்னுடைய திருச்சபை மக்களிலே எனக்கு நிறைய யார் காணிக்கை கொடுப்பாங்களோ அவங்க வீட்டுக்கு மட்டும் போய் ஜெபம் பண்றது. இன்னைக்கு போதகமார்கள் அப்படிதான் இருக்காங்க. காணிக்கை இல்லாத தரித்திரத்தில் இருக்கிற ஏழை வீட்டுக்கு எல்லாம் போக மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அழகா ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். நீங்க தொடர்ந்து அந்த வசனத்தெல்லாம் வாசிங்க. 4வது வசனம், அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள ஜீவ கிரீடத்தை நீங்கள் பெறுவீர்கள். கடைசியில உங்களுக்கு ஜீவ கிரீடம் பெற்றுக்கொள்ளப்படும். இந்த குழுவில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ உங்களை பேசி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களை வாங்க, இது ஒரு நல்ல செய்தி, நல்ல காரியம், இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் தேடலாம், ஆண்டவர் நமக்கு மகிமையா நம்மளை நடத்துவாரு, நம்முடைய பிரச்சனைகள் தீரும், நம்முடைய வியாதியிலிருந்து விடுத்து விடுப்போம், நம்முடைய பிரச்சனையிலிருந்து விடுப்பதலை கொடுப்போம் சொல்லி உங்களை கூட்டி இணைத்து இந்த காரியத்தை செய்கிறவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் கடைசியில வாடாத கிரீடத்தை தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் மகிமைப்படும்படியா சொல்றேன். இந்த ஆவியானவர் இன்றைக்கு என்ன நடத்தினதுனால நான் உங்களுக்கு சொல்றேன், ஒருவேளை இந்த வருஷத்துல இந்த செய்தி உங்களுக்கு நான் கொடுப்பது கடைசியா கூட இருக்கலாம், இல்ல இன்னொரு வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஒருவேளை இது கடைசியா இருக்கா, இதோட அடுத்த வருஷம் உங்களோடு கூட நான் பேச வாய்ப்பு கிடைத்தாலும் சொல்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக நமக்கெல்லாம் ஒரு வாடாத கிரீடம் இருக்குமானால் நம்ம ஒவ்வொருவரும் இந்த உலகத்துக்குள்ள நம்ம மேய்ப்பரா இருக்கணும். யாருக்காவது சத்தியம் சொல்லணும், யாரையாவது வழி நடத்தணும், யாருக்காவது ஆலோசனை கொடுக்கணும், மற்றவர்களுக்கு சாட்சியா வாழணும். இந்த கடைசி இந்த வருஷத்தின் இந்த 19ஆம் தேதி அதிகாலை நேரத்துல ஆவியான ஒரு உந்துதலை பேரில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் அவரை பற்றி கொண்டவர்களா இந்த உலகத்துக்குள்ள கடந்து போங்க. உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து உங்களை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.